Hello students, welcome to Nice One Max. This is Malati. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அல்ஜீப்ரா லெசன் 3rd லெசனில் எக்ஸசைஸ் 3.3ல ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் கம்ப்ளீட் சொல்யூஷன் பார்க்க போகிறோம். இனி வர இந்த வீக் ஃபுல்லாகவே ஈச் அண்ட் எவ்ரிடே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எந்த அப்டேட்டுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோக்கு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, ஃபைன். LCM and GCD for the following and verify that f of x into g of x which is equal to LCM into GCD அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே f of x g of x என்னன்னு சொல்கிறாங்க, நம்மளுக்கு கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனை தான் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் 21x square y 35x y square அப்படின்னு நம்பர் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது f of x அப்படின்னா எது வேணால் நீங்கள் f of x-ஆக வச்சுக்கலாம். ஸோ f of x which is equal to 21x square y 21x square y நான் எப்படி பிரித்து எழுதுறான்? 3 7s are 21. இந்த x square y அப்படியே வச்சுக்கோங்க, ஏன்னா பிரித்து எழுதுனாலும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக போகுது. ஸோ g of x which is equal to 35xy square which is equal to 7 into 5 into x into y square. ஓகேவா? இப்போது இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். நான் அந்த எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டேன். இப்போ நான் எல்சிஎம் பண்ணுறேன். எல்சிஎம் எப்படி பண்ணணும்? காமனாக இருக்கிற நம்பர்ஸை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதணும். 7 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு காமனான நம்பர்ஸில் எதில் பவர் ஜாஸ்தியாக இருக்கோ அதை எழுதணும். இப்போ இங்கேயும் எக்ஸ் காமனாக இருக்குது, இங்கேயும் எக்ஸ் காமனாக இருக்குது, ஆனால் இங்கே பவரில் என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ நான் எதை எடுத்துப்பேன்? எல்சிஎம் எடுக்கிறப்ப இதை தான் எடுத்துப்பேன். ஸோ இன்ட்டு எக்ஸ் பவர் 2. அதே மாதிரி தான் இங்கேயும் 1 பவர் 1 தான் இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஒய் காமனாக இருக்கனால என்ன எடுத்துப்பேன்? y பவர் 2 அப்படின்னு எடுத்துப்பேன். இப்போ பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதுங்க. எது பேலன்ஸ் இருக்குது? 5ம் 3யும் பேலன்ஸ் இருக்குது. இப்போ 5 into 3 அப்படின்னு எழுதிக்கோங்க. அவ்வளோதான் எல்சிஎம். ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் 15, இது 5 into 3 15, 15 7s are 105. 105 x square into y square. ஓகே, இப்போ நம்ம இந்த பண்ணோம்ல இந்த சேட்டையெல்லாம் அழிச்சிடணும். இதை வந்து நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜிசிடி கண்டுபிடிக்கிறோம். இதுதான் வந்து நம்மளுக்கு என்னது? எல்சிஎம். GCD which is equal to காமனாக இருக்கிறத மட்டும்தான் எடுத்துறதுன்னு அதை தாண்டி வேறு எதுவுமே எழுதக்கூடாது. அப்போ காமனாக என்ன இருக்குது? இங்கே ஒரு 7 இருக்குது, இன்னும் எழுத மாட்டேங்குது. காமனாக இங்கே ஒரு 7 இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அப்போ தான் வெறி ஆகும். நம்ம தான் இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து படிச்சுட்டு இருக்கப்போ தான் ஏதாவது ஒரு தடங்கள் வரும். இங்கே ஒரு 7 இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஆனால் நான் இங்கே என்ன தான் எடுக்கணும்? எக்ஸ் தான் எடுக்கணும். ஸோ 7 into x into y which is equal to 7xy. அப்போ GCD which is equal to 7xy எடுத்தாச்சா? இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? f of x into g of x which is equal to LCM into GCD அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ f of x அப்படின்னா என்னது? இதுதான் 21x square y தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்? f of xன்னு எடுத்திருக்கேன். 21x square y. நம்ம இதுக்கு பதிலாக அந்த எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் எழுதுறாங்க அப்படின்னா அதை பெருக்கினாலும் இதை தான் வரப்போகுது. ஸோ அதனால் இதுவே எழுதிக்கலாம். g of x எழுது 35xy square 35xy square which is equal to இங்கே நம்ம எல்சிஎம் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 105x square y square into GCD வந்து 7xy. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு ஒரே ஆன்சர் வரணும்னு சொல்லி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நான் ஃபஸ்ட்டு நம்பர் வேல்யூஸை ஃபஸ்ட்டு பண்ணுறேன். ஸோ 35யும் 21ஐயும் மல்டிபிள் பண்ணுறேன். 1 5s are 5, 1 3s are 3, 5 2s are 10, 3 2s are 6 plus 1 7. ஸோ 735. அப்போ இங்கே என்ன வருது? 735. இங்கே எக்ஸ் பவர் 2 இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 1 இருக்குது. அப்போ நாம் ஆட் பண்ணிக்கலாமா? எக்ஸ் பவர் 3 ஏன் ஆட் பண்ணுறோம்? பிகாஸ் நடுவில் மல்டிபிள் சைன் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒய் பவர் 2 இருக்குது, இங்கே ஒய் பவர் 1 இருக்குது. ஸோ ஒய் பவர் 3 which is equal to இங்கே பாருங்கள் 105யும் 7ஐயும் மல்டிபிள் பண்ணணும். ஏன் மல்டிபிள் பண்ணுறேன்? ஏன்னா அதுதான் நம்பர் வேல்யூஸ். 5 7s are 35, 3 பேலன்ஸ், அடுத்து 3 வந்துடும். 1 7s are 3, 735. 735. இங்கே எக்ஸ் பவர் 2 இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 1 இருக்குது. ஸோ எக்ஸ் கியூப் அண்ட் ஒய் கியூப். அவ்வளோதான் சம் முடிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஒரே ஆன்சர் கொண்டு வர மாதிரி காமிச்சிட்டோம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு இல்லை ஹென்ஸ் வெரிஃபைடு அந்த மாதிரி ஏதாவது போட்டு சம்மை க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ செகண்ட் சம் போகலாமா? செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் கியூப் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1. இதோட நடுவில் மட்டும் கம்மா வரணுமா? கொஷின் நல்லா பார்த்துட்டு அதனால் நானே எழுதிடுறேன். செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1, அதுக்கப்புறம் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1. கரெக்டாக? நடுவில் கொஞ்சம் மறந்து போயிடுது. எக்ஸ் கியூப் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும்.
a cube minus b cube அப்படின்னா என்ன அர்த்தம்? a minus b a square plus ab plus b square. கரெக்டா? இதே தான் a cube plus b cube which is equal to a plus b where a square minus ab plus b square. சில பேர் xy வச்சு சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு ab வச்சே சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா இங்கே x டேர்ம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே நடுவில் கம்மா வரும். இது ஒரு எக்ஸ்பிரஷன், இது ஒரு எக்ஸ்பிரஷன். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த டேர்மை நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 1 அப்புறம் எக்ஸ் கியூப் x + 1 இது இருக்கா, இதுதான் நான் என்னன்னு சொல்கிறேன், f of x அப்படின்னு சொல்கிறேன். இந்த f of x-ஐ நான் பிரித்து எழுத போகிறேன். ஏன் எழுதுகிறேன், ஏன்னா எனக்கு அப்போ தான் எல்சிஎம் எடுக்க ஈஸியாக வரும். x + 1ன்னு சொல்லியாச்சு. x கியூப் மைனஸ் 1 இருக்குன்னா இந்த 1 நான் என்ன கன்சிடர் பண்ணிக்குவேன், 1 கியூப்னு கன்சிடர் பண்ணிக்குவேனா. அப்போ இது a கியூப் மைனஸ் b கியூப். அப்போ எந்த ஃபார்முலா போடணும், இந்த ஃபார்முலா போடணும். அப்போது x - 1 இதில் a அப்படிங்கிறது என்னது x, b அப்படிங்கிறது 1. x - 1 x² plus abனா 1 into x தான் plus 1 square. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு x plus 1 இருக்குது. இதுதான் என்னது f of x ஓட டெஃபினிஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொன்று பார்க்கலாம். g of x. g of x என்னன்னு கொடுத்துருந்தாங்க, அதாவது இருக்கிற ரெண்டாவது நம்பர் என்ன இருக்குது, x cube plus 1 இருக்குது. ஸோ அப்போ x cube plus 1 இருந்தால் நான் அந்த நம்பரை எப்படி எழுதணும், x plus 1 and x square minus x ப்ளஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னு எழுதுறோம். மேம் எனக்கு ஒரு டவுட், இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, இங்கே வந்து எக்ஸ் கியூப் இருக்குது, 1க்கு மேலே ஒன்றுமே இல்லை. அதனால் நம்ம எந்த நம்பர் வேணால் போட்டுக்கலாம், பவர் 4 பவர் 2 பவர் 3 அது உங்கள் இஷ்டம். ஸோ அப்போ நான் இங்கே என்ன போட்டுக்கிறேன், 1 கியூப்னு போட்டு அதுக்கான ஃபார்முலாவை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் கிடச்சிச்சு. இப்போ எல்சிஎம்னா என்ன, ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிற நம்பர் எழுதிட்டு அதுக்கப்புறம் மற்ற நம்பர்ஸ்லாம் எழுதணும். இதுலேயும் x + 1 இருக்குது, இதுலேயும் x + 1 இருக்குது. இப்போ x + 1 காமனாக எழுதியாச்சு. பேலன்ஸ் இருக்கிற ஆள்லாம் யார், இந்த x - 1 இங்கே ஒன்று இவங்க ஒன்று. கரெக்டாக? ஸோ x - 1 x² + x + 1 and x² - x + 1. அவ்வளோதான். இதுதான் எல்சிஎம். புரிஞ்சுதா? என்ன பண்ணியிருக்கேன்னு காமனான நம்பர்ஸ் எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற எல்லா நம்பர்ஸும் எழுதுறேன். இப்போ ஜிசிடி அப்படின்னா என்ன அர்த்தம், காமனாக இருக்கிற நம்பர் மட்டும்தான் எடுக்கணும், வேறு எதையுமே எடுக்கக்கூடாது. ஓகேவா? புரிஞ்சா? ஏன் இப்போ இன்னும் அப்பப்போ எழுத மாட்டேங்குது, ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சோ. ஒரே நிமிஷம் ஸ்டூடெண்ட்ஸ், எழுது x + 1. ஓகே, இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, f of x into g of x which is equal to LCM into GCD. ஓகே, இப்போ f of x நான் எப்படி பிரித்து எழுதியிருக்கேன், இந்த மாதிரி பிரித்து எழுதியிருக்கேன். கரெக்டாக? இதுதான் நம்மளோட f of x. இப்போ f of x அப்படியே எடுத்து எழுதுங்க பார்க்கலாம். x - 1 அதுக்கப்புறம் என்ன பண்ண, வெறியாயிருவேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். நான் எல்லா நேரமும் நல்லா எழுதிட்டுருக்கும், நான் கிளாஸ் எடுக்கிறப்ப தான் இந்த மக்கர் படுது. x - 1 x² + x + 1 and x + 1. ஓகே, x - 1 x² + x + 1 and x + 1. இது என்னதுக்குன்னா, இது வந்து f of x இன்ட்டு g of x என்னன்னு போட்டு வச்சுருக்கேன். இதுதான் நம்மளோட g of x. g of x என்னன்னு இருக்குது, x + 1 இன்ட்டு x² - x + 1. இதுதான் f of x. இதில் எது f of x, இது f of x, இது g of x. மேலே இருக்கிறத பார்த்து அப்படியே எழுதியாச்சு. இப்போ எல்சிஎம் எழுதுங்க. எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க, x + 1 x - 1 அதுக்கப்புறம் x² + x + 1. புரியுதா நான் என்ன பண்ணுறேன்னு? இந்த டேர்ம் எடுத்துட்டேன், இந்த டேர்ம் எடுத்துட்டேன், இந்த டேர்ம் எழுதிட்டேன், இனிமேல் இது எழுத போகிறேன். ஸோ இப்போ x² - x + 1. அதுக்கப்புறம் ஜிசிடி எழுதுருமா, இன்ட்டு போட்டு ஜிசிடி என்ன இருக்குது, வெறும் x + 1 மட்டும்தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் எழுதியாச்சு. இதில் இதெல்லாம் f of x, இது g of x, இது ஃபுல்லாக எல்சிஎம், இது வந்து ஜிசிடி. இப்போ அவங்க கொடுத்த மாதிரி எழுதியாச்சு. இப்போ நல்லா ஒத்து பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் புரியும். இங்கே வந்து எத்தனை x + 1 இருக்குது, அதாவது இந்த சைடு எத்தனை x + 1 இருக்குது, 1 2 இருக்குது. இந்த பக்கமாக x + 1 இருக்கா, முதல்ல இந்த கோட்டை அழிச்சிடுற டிவிஷன் மாதிரி இருக்குது, அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகிட போகுது உங்களுக்கு. ஓகேவா? இந்த பக்கமாக x + 1 எத்தனை இருக்குது, 2 x + 1 இருக்குது, 2 x + 1 இருக்குது. அதாவது இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இங்கே எத்தனை x - 1 இருக்குது, ஒன்று தான் இருக்குது. பேலன்ஸ் டேர்ம்ஸ் இந்த பக்கம் இருக்கான்னு பாருங்கள், x² + x + 1 இருக்குது, இங்கேயும் x + 1 இருக்குது. அதுக்கப்புறம் -x இருக்குது, இங்கேயும் -x போட்டு ஒரு டேர்ம் இருக்குது. அப்போ எல்லா டேர்மும் கேல்குலேட் ஆகி வந்துருச்சு. அப்போது அந்த கொடுத்த இந்த வேல்யூ வந்து கரெக்டு தான். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டு இந்த வேல்யூவை முடிச்சுருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் போகலாம்.
ஓகே, இப்போ தேர்ட் சம், அதாவது ஃபர்ஸ்ட் ரோமன் தேர்ட் சம். இந்த டேர்ம் எடுத்துக்கோங்க. இதுதான் நம்மளோட என்னது எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே, இதில் எது காமனாக இருக்குன்னு பாருங்களேன். இங்கேயே வெளியே எடுத்துடலாம். இதில் எது காமனாக இருக்குது? எக்ஸ் ஒய் காமனாக இருக்கா? கரெக்டாக ஃபஸ்ட் டேர்ம்லேயே எக்ஸ் ஒய் இருக்குது, செகண்ட் டேர்ம்லேயே எக்ஸ் ஒய் இருக்குது. அப்போ நான் எழுதுகிறப்ப எப்படி எழுதுவேன்? எக்ஸ் ஒய்யை காமனாக வெளியே எடுத்துருவேன். இங்கே 2 எக்ஸ் இருக்குது, அதில் ஒரு எக்ஸை வெளியே தூக்கியாச்சு. அப்போ ஒரு எக்ஸ் தான் இருக்கும். இப்போ உள்ள ஒரு எக்ஸ் போட்டிருக்கேன். இருந்த ஒரு ஒய்யை நான் வெளியே எடுத்துட்டேன். இப்போ யாரும் இருக்க மாட்டாங்க. ஓகே, இங்கேயும் எக்ஸ் ஒய் இருக்குது, இருந்த ஒரு எக்ஸையும் வெளியே எடுத்தாச்சு. இங்கே 2 ஒய் இருந்தது, அதில் ஒரு ஒய்யை வெளியே எடுத்துட்டு அப்போ ஒரே ஒரு ஒய் மட்டும் பேலன்ஸ் இருப்பாங்க. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய். இதில் எது காமனாக இருக்குது? எக்ஸ் காமனாக இருக்குது. அப்போ எக்ஸை காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா முன்னாடி 2 எக்ஸ் இருந்துருக்குது. அதாவது இங்கே ஒரு 2 எக்ஸ் இருந்ததில் ஒரு எக்ஸ் வெளியே எடுத்தாச்சு. ஸோ ஒரு எக்ஸ் போட்டேன். இங்கே ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்குது, அதே வெளியே எடுத்துகிட்டா பேலன்ஸ் இருக்கிற ஒய் மட்டும் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் போட்டாச்சு. ஜி ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் போட்டிருக்கோம். ஓகே, இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா? எல்சிஎம் விச் இஸ் ஈக்குவல் டு காமனாக இருக்கிறத முதல்ல எடுத்துடுதுங்க. இதை எழுதலாமா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய், அப்புறம் அன்காமனாக இருக்குது. இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கேயும் ஒரு எக்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் எக்ஸை காமனாக எடுத்துக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிறது என்னது? ஒய். இங்கே நிறைய இடத்துல என்ன பண்ணுவீங்கன்னா இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் ஒய் அப்படி எழுதக்கூடாது. காமனாக இருக்கிறது எல்லாத்தையும் எழுதிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கோ அதுதான் எழுதணும். ஸோ இப்போ இதுதான் எல்சிஎம். ஜிசிடி விச் இஸ் ஈக்குவல் டு காமனாக இருக்கிறது மட்டும்தான் எழுதணும். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் மட்டும்தான் ரெண்டுத்துலையுமே காமன். இந்த ஒய் மட்டும் நம்மளுக்கு தேவையில்லாத செட்டிங்ஸ். ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஜிஎஃப்எக்ஸ் கண்டுபிடிச்சேன், எல்சிஎம் கண்டுபிடிச்சேன், ஜிசிடி கண்டுபிடிச்சேன். அப்புறம் என்ன பண்ணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி அப்படின்னு போடணும். இப்போ இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்னது? எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஜி ஆஃப் எக்ஸ்னால் என்னது? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். எல்சிஎம் என்னது? எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஒய் இன்ட்டு ஜிசிடி என்னது? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேவா? இது நல்லா ஊற்று பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் டேர்மும் இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு டேர்மும் சேம் தான். ஸோ 2 பக்கமும் இருக்குது. இங்கே இருக்கிற டேர்மும் இங்கே இருக்கிற டேர்மும் சேம் தான். அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் என்னவா தான் இருக்குது? சேமாக தான் இருக்குது. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. இதோட ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சம் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமன் லெட்டர் பார்க்கலாம். ஓகேவா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சம்மை இப்படித்தான் போடணுமா, வேறு மாதிரி போடக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு எப்படி தோணுதோ போட்டுக்கலாம். ஆனால் உங்களுக்கு சொன்னதை நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி விச் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் தோஸ் 2 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். அவ்வளோதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் சம் போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ செகண்ட் ரோமன் லெட்டரில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் ஈச் பேர் ஆஃப் தி ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுக்கு 2 பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஜிசிடி கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு எல்சிஎம் கேட்குறாங்க. நம்மளுக்கு போன சம் ஃபர்ஸ்ட் சம்மில் என்ன பார்த்தோம்? எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி அப்படின்னு பார்த்தோமா? இப்போ இதுதான் கேட்குறாங்க. மீதி 3ஐயும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் அது எப்படி கொடுத்துருக்காங்க? பாலினாமியல் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கேன்சல் ஆகிற மாதிரி அதை மாற்றணும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்? ஃபஸ்ட்டு ஒன்று தான் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துப்பேன். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 4a மைனஸ் 12. பவர் என்னவா இருக்குது? 2ஆக இருக்குது. எனக்கு இது பாலினாமியலாக இருக்குது. தனித்தனியாக பிரித்து இந்த குட்டி குட்டியாக கொடுத்தாங்கன்னா ஈஸியாக கேன்சல் ஆகிருக்கு. கரெக்டாக? அப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்? ஃபேக்டரைசேஷன் பண்ணுறேன். இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மல்டிபிள் பண்ணுறப்ப -12 வரணும், ஆட் பண்ணுறப்ப 4 வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த நம்பர் போட்டால் மல்டிபிள் பண்ணுறப்ப -12 ஆட் பண்ணுறப்ப 4 வரும் அப்படின்னா 6 2s are. எப்படி மேம் இதை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா ஈஸி. நிறைய சம்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கே ப்ராக்டிஸ் வந்துடும். இதில் எங்கே மைனஸ் போடணும்னு தெளிவாக பார்க்கணும். இங்கே என்ன இருக்குது? +4 இருக்குது. பெரிய நம்பர் சைன் தான் வந்திருக்கும். அப்போது 6க்கு ப்ளஸ் போடணும், 2க்கு மைனஸ் போடணும். 6 2s are 12. 6 minus 2 + 4. புரிஞ்சா எப்படி போட்டிருக்கேன்னு? அப்போ நான் இதை எப்படி எழுதிக்குவேன்? which is equal to a + 6 and a minus 2. இதுதான் நான் என்னென்னு வச்சுருக்கேன்? எஃப் ஆஃப் எக்ஸ் வச்சுருக்கேன். இதை ஒரு பாக்ஸ் போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் போடணும். ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ரெண்டாவதாக கொடுத்துருக்குது. ரெண்டாவதாக என்னத்தை கொடுத்துருக்காங்க? a ஸ்கொயர் மைனஸ் 5a + 6. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் 5a + 6. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மல்டிபிள் பண்ணுறப்ப +6 வரணும், ஆட் பண்ணுறப்ப -5 வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது 2 3s are 6 வருமா? கரெக்டு. ஆனால் இங்கே எங்கே மைனஸ் போடணும்?
ரெண்டு பக்கமுமே மைனஸ் போடணும். அப்படி ரெண்டு பக்கமுமே மைனஸ் போட்டால் தான் எனக்கு என்ன வரும், இங்கே ப்ளஸ் வரும். மேம் இது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது மேம் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சமான ஃபேக்டரைசேஷன் போட்டுக்கோங்க. ஆனால் இருக்கிறதுல இது ஒன்று தான் சிம்பிள். இதை விட ஈஸியான ஃபேக்டரைசேஷன் இருக்குது மேம், அதையே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நோ ப்ராப்ளம், யூ கேன் டூ இட். ஸோ அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே -2 -3 போட்டுக்கிறேன். அப்போ தான் எனக்கு இங்கே வந்து என்ன கிடைக்கும், -5 கிடைக்கும். இங்கே வந்து +6 அப்படின்னு கிடைக்கும். 2 3 6 கிடைச்சிச்சு. அப்போ இங்கே என்ன போடுவேன், a-2 and a-3 அப்படின்னு போடுவேன். இதுதான் என்னது, g of x. ஓகேவா? ஸோ g of x எழுதியாச்சு. நம்மளுக்கு என்ன தெரியும், f of x into g of x which is equal to LCM into GCD அப்படின்னு தெரியும். சரி, இப்போ f of x என்ன நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், a + 6 a-2 ஸோ a + 6 and a-2 into g of x எடுது a-2 into a-3 which is equal to LCM தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் எல்லாம் வச்சுறாதீங்க, அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் எல்சிஎம்னே வச்சுக்கோங்க. இப்போ ஜிசிடி நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க கரெக்டாக, வேர் ஜிசிடி இஸ் a-2 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ நான் என்ன பண்ணிக்குவேன், ஜிசிடி இருந்த இடத்துல a-2ன்னு போட்டுக்குவேன். ஓகே, இப்போ எல்சிஎம் மட்டும்தானே வேணும். அப்போ ஜிசிடி இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. ஸோ a + 6 a-2 into a-2 into a-3 சாரி 3 என்ன இப்படி போயிடுச்சு, divided by a-2 which is equal to LCM அப்படின்னு இருக்கா. இப்போது இதுக்கு என்ன, இதுக்கு நடுவில் என்ன கண்ணா இருக்குது, மல்டிபிள் சைன் தான் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பற்றி வரி பண்ணிக்க வேணாம். இந்த a-2வையும் இந்த a-2வையும் நான் என்ன பண்ணுறேன், கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணிட்டேன்னா பேலன்ஸு கீழே டினாமினேட்டரில் என்ன இருக்கும், ஒன்றுமே இருக்காது. ஸோ அப்போ நியூமரேட்டரில் இருக்கிறத ஃபுல்லாக எடுத்து எழுதிட வேண்டியதான். a + 6 a-2 and a-3. ஓகே, இந்த டினாமினேட்டரில் என்ன தான் இருக்குது, 1 தான் இருக்குது. அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் நான் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னேன். ஸோ ஓகேவா, இப்போ எல்சிஎம் உங்களுக்கு என்ன கிடைக்குது, a + 6 a-2 a-3 கிடைக்குது. புக் பேக் ஆன்சரில் இது இப்படி மாறி மாறி இருக்கும். இது a-2 முன்னாடி இருக்கும், a + -3 முன்னாடி இருக்கும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இந்த 3 டேர்ம் கிடைச்சா ஓகே தான். அவ்வளோதான் இந்த சம். ஓகே, இப்போ செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து ஒரு டேர்மு, இது x-3a² ஒரு டேர்மு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, whose GCD is x-3a அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை நம்ம தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். ஓகேவா, எப்படி எழுதலாம், f of x which is equal to x⁴ - 27a³ x அப்படின்னு இருக்குது. இது ரெண்டுத்துலேயும் எந்த டேர்ம் காமனாக இருக்குது, எக்ஸ் காமனாக இருக்குது. எக்ஸ் காமனாக வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா x³ - 27 a மட்டும்தான் இருக்கும், a³ மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இங்கிருந்த ஒரு எக்ஸ் வெளியே போயிடுச்சு, இங்கே x⁴ இருந்தது, நான் அதை x⁴ மாற்றிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், x இன்ட்டு இந்த x⁴ இருக்குல்ல அதை அப்படியே வச்சுக்கிறேன், -27a³ நான் என்னென்னு மாற்றிக்கிறேன்னா 3a the whole cubeன்னு மாற்றிக்கிறேன். மேம் ஏன் மேம் இப்படி மாற்றிங்க அப்படின்னா, a³ - b³ ஃபார்முலாவை நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே யூஸ் பண்ண முடியுமா, இந்த டேர்மில் யூஸ் பண்ண முடியுமா, முடியாது. ஏன் முடியாது, பவர் 4ல் இருக்குது, இன்னொரு பவர் 3ல் இருக்குது. இப்படி அன்ஈவனாக இருந்தால் எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ண முடியாது. நான் அதை என்னவா மாற்றிட்டேன், ஈவனாக மாற்றி வச்சிட்டேன், 3 மாற்றி வச்சிட்டேன். ஓகேவா, கரெக்டாக மாற்றி வச்சிட்டேன். இப்போ நான் வந்து இதை என்ன பண்ண போகிறேன், எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். அப்போது which is equal to x into a³ - b³ ஃபார்முலா இங்கே போடுறோம். ஓகேவா, a³ - b³ which is equal to a - b into a² plus ab plus b². அப்போ நான் இங்கே என்ன பண்ணணும், a என்ன பண்ணணும், x - 3a, அதுக்கப்புறம் a²னா x² plus 3ax plus b²னா 9a². ஓகேவா, புரிஞ்சா நான் என்ன பண்ணியிருக்கேன்னு, அதையவே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன், அவ்வளோதான். அதாவது இந்த 3aவையே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன், அதுதான் இங்கே 9a² வந்துருச்சு. இப்போ நான் f of x கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ f of x which is equal to x into x - 3a x² plus 3ax plus 9a². இதுதான் நம்மளோட f of x. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, g of x இருக்குது. g of x என்னன்னு இருக்குது, x - 3a the whole square இருக்குது. ஸோ g of x which is equal to x - 3a the whole square. இதை நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அப்படியே தனித்தனியாக பிரித்து எழுதிக்க வேண்டியதான். which is equal to x - 3a, இங்கேயும் x - 3a. கரெக்டு தானே, 2 into 2ன்னு எழுதுனா 2² எழுதுவீங்க கரெக்டாக. அதனால் அப்படி எழுதி வச்சுட்டேன். ஸோ g of x நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அவங்க ஜிசிடி என்னன்னு கொடுத்து வச்சுருக்காங்க,
வேர் whose GCD is x minus 3a கொடுத்துருக்காங்களா. அப்போது நம்மளுக்கு கிடைச்ச GCD which is equal to x minus 3a. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், f of x into g of x which is equal to LCM into GCD. f of x into g of x, f of x என்ன இருக்குது, இங்கே இருக்குது. அப்போது x into x minus 3a ப்ராக்கெட்டுக்கு நடுவில் ஒன்றும் இல்லைனா இன்ட்டு இருக்கிறதா அர்த்தம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த ஸ்டெப்லையாவது எழுதலாம் அப்படின்னு எழுதிட்டுருக்கேன். ப்ளஸ் 9a² இன்ட்டு f of x எல்லா டேர்ம்ஸும் எழுதியாச்சு. g of x எழுதணும், x minus 3a and x minus 3a which is அவ்வளோதான், அது மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு which is equal to LCM into GCD. ஓகே, இப்போது ஒரு ஸ்டெப், இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு, கொஞ்சம் பெருசாக போனனால ஸ்க்ரீன் பத்தலப்பா. இந்த ஜிசிடிக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கிறேன், எக்ஸ் மைனஸ் 3ஏவையே போட்டுக்கிறேன். ஏன் போட்டுக்கிறேன், ஏன்னா கொஷினில் அதான் கொடுத்துருக்காங்க, அதனால் போடுறேன். ஓகே, நம்மளுக்கு எல்சிஎம் மட்டும்தானே வேணும். இது வேணாம்ல, இது வேணாம்னா என்ன பண்ணுவோம், டிவிடில் கொண்டு வந்துடணும். ஏன்னா இங்கே மல்டிபிள் இருக்குது, அதனால் நான் டிவிஷனில் கொண்டு வரேன். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3a எக்ஸ் ஸ்கொயர் plus 3ax into 9a² into x minus 3a and x minus 3a which is equal to LCM divided by x minus 3a அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்போது இதில் ஏதோ ஒரு x minus 3aவை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த x minus 3aவையும் இந்த x minus 3aவையும் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். கேன்சல் பண்ணிட்டேன்னா எனக்கு பேலன்ஸ் இருக்கிறது என்னது, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3ax ப்ளஸ் 9a² இன்ட்டு, இப்போ இது ரெண்டு டேர்மும் நம்ம ஒன்றா ஆக்கிக்கலாம். நம்ம இதுக்கு பருத்தி முட்டை பேசாமல் குடோன்லேயே இருந்திருக்கலாம்னு உங்களுக்கு தோணும். ஆனால் அதுதான் டேர்ம்ஸு. ஏன்னா ஏதாவது சப்ராக்ட், அதாவது அடிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் நம்ம அதை பிரித்து எழுதுறது. விச் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம். அவ்வளோதான் இந்த சம். இதோட எல்சிஎம் இதுதான். ஓகேவா, இதோட முடிச்சுக்கலாம். இதில் உங்களுக்கு புக் பேக்கில் வந்து இப்படி மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க, அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இவ்வளோ தான் ஆன்சர். 3 டேர்ம்ஸ் தான் வரும். ஒன்று எக்ஸ், இன்னொன்று எக்ஸ் மைனஸ் 3a², அதுக்கப்புறம் ஒரு x² ப்ளஸ் 3ax ப்ளஸ் 9a² அப்படின்னு சொல்லி ஒரு பாலினாமியல். அவ்வளோதான், இதுதான் எல்சிஎம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ரோமன் லெட்டர் போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ தேர்ட் ரோமன் லெட்டரில் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். போன செகண்ட் ரோமன் லெட்டரில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், எல்சிஎம் கண்டுபிடிச்சோம். கரெக்டாக, இப்போ நம்ம ஜிசிடி கண்டுபிடிக்க போகிறோம். எல்சிஎம் அவங்க கொடுத்துருவாங்க. இங்கேயே அதே பாலினாமியல்ஸ் தான், பிரிக்கிறது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பிரித்தா பரவாயில்ல. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டேர்மை f of x எடுத்துப்பேன், இது g of x எடுத்துப்பேன், இது அவங்க கொடுத்துருக்கிற எல்சிஎம். ஓகே, ஸோ அப்போ f of x which is equal to 12x⁴ மைனஸ் x³ அப்படின்னு இருக்கா. மேம் இது போன தடவை x⁴ இருந்தப்போ ஒரே ஒரு x தான் எடுத்தீங்க, இப்போ மொத்தத்தையும் எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் எடுக்க போகிறேன். ஏன் எடுக்க போகிறேன்னா, நான் இங்கே ரெண்டு பக்கமே x இருக்குது, எப்படி எடுத்தாலும் எனக்கு வந்து கரெக்டாக வராது. இப்போது x³ மைனஸ் x² இருக்குன்னா இது ரெண்டுத்துலேயுமே நான் x³ எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே 1 வரும், இங்கே வந்து என்ன வந்துடும், ஆல்ரெடி இருந்தது x², நான் க்யூப் எடுத்திருக்கேன், அப்போ பத்தாமல் போயிடுவோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், மொத்தமாக எடுக்காமல் எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிறேன். இதை இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா இந்த இடத்துல 1 வர மாதிரி பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் டைம். ஸோ 12, அப்போ நான் x³ வெளியே எடுத்தால் கரெக்டாக வருமா, x³ வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா x மைனஸ் 1 பவர் 4 இருந்தது, அதில் 3 x நான் வெளியே எடுத்துட்டேன். இங்கே 3 x தான் இருந்தது, அதில் ஒன்றே அதை மொத்தமே வெளியே எடுத்தனால அங்கே மென்ஷன் பண்ணுங்கிறதுக்காக 1 போட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, என்னடா அழிக்க மாட்டேது ஏசர் இல்லையா, புரிஞ்சா என்ன பண்ணியிருக்கேன்னு. இந்த பிரித்து எழுதுறது தான்டா கொஞ்சம் கஷ்டமான விஷயம், மற்றபடி வேறு எந்த விஷயமும் இல்லை. ஸோ அப்போ f of x நான் எப்படி எழுதிக்குவேன், 12 into x³ into x minus 1. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், g of x எழுதுகிறேன். ஸோ g of x which is equal to கொடுத்துருக்கிறது என்னது, 8x⁴ மைனஸ் 3x³ ப்ளஸ் 2x² அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் நல்லா கவனிங்க. இப்போ நான் இந்த x² காமனாக வெளியே எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த இடத்துல என்ன வந்துடும், 2 வந்துடும். 2 லாஸ்ட் நம்பர் வந்து ஒரு நியூமரிக்கல் வேல்யூ வந்துருச்சுன்னா நான் அதை ஃபேக்டரைசேஷன் மெத்தட் போட்டு அதை சால்வ் பண்ணிடுவேன். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 8x² அப்படின்னு போட்டேன்னா இங்கே 4x இருந்தது, அதில் 2x வெளியே போயிடுச்சு. இங்கே 3x இருந்தது, 3 இன்ட்டு அதில் 2 வெளியே போயிடுச்சுன்னா ஒரே ஒரு x தான் இருக்கும். அங்கே இருந்ததே 2x தான், இங்கே இருந்தது, அதுவும் வெளியே போயிடுச்சுன்னா வெறும் 2 மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 8x² அப்படியே வச்சுட்டு இதை மட்டும் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். இப்போ இந்த 2ங்கிறது என்னது, மல்டிபிள் சைட், அதாவது இங்கே 2 வரணும், இங்கே -3 வரணும். ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணுறப்ப இங்கே வந்து +2 வரணும், அதை ஆட் பண்ணுறப்ப -3 வரணும். அது எந்த நம்பர் தெரியுமா,
2 1 1 2s are 2. இப்போ -3 வரணும்னா என்ன பண்ணும், ரெண்டு பக்கமும் மைனஸ் சைன் போடணும். அப்போ தான் மல்டிபிள் பண்ணுறப்ப எனக்கு ப்ளஸ் சிம்பிள் உருவாகும். ஸோ அப்போ நான் இங்கே என்ன போட்டுக்கலாம், x - 2 and x - 1 அப்படின்னு போட்டுக்கலாம். இதுதான் என்னது நம்மளோட g of x. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஃபார்முலாவில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். f of x into g of x which is equal to LCM c தான் வரமாட்டேங்குது into GCD. f of x என்னன்னு இருக்கு, 12 into x cube into x minus 1 12 into x cube into x minus 1 into g of x வந்து 8 x square x minus 2 x minus 1 which is equal to LCM தான் நம்ம என்ன பண்ணணும் கொடுத்துருக்கிறது. ஸோ LCM எங்கே கொடுத்துருக்குறாங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. 24 x cube x minus 1 into x minus 2 24 into x cube x minus 1 x minus 2 into GCD. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னது, GCD தான். அப்போது எது கண்டுபிடிக்கணுமோ அதை மட்டும் ரைட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு இதை எப்படி டிவைடில் கொண்டு வந்துடுறோம். ஏன் அப்படின்னா இங்கே மல்டிபிள் சைன் இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வர்றப்போ அது என்ன ஆயிடும், டிவிஷனாக மாறிடும். ஸோ 12 x cube x minus 1 into 8 x square x minus 2 x minus 1 divided by 24 x cube x minus 1 x minus 2 which is equal to GCD. இப்போ புரியும் நினைக்கிறேன் கிளியராக. இந்த ஒரு ஸ்டெப் தான் நீட்டாக எழுதியிருக்கேன். இப்போ இந்த x minus 2 இந்த x minus 2 கேன்சல் ஆயிரும், இந்த x minus 1 இந்த x minus 1 கேன்சல் ஆயிரும், இந்த x cube இந்த x cube கேன்சல் ஆயிரும். 1 12s are 12 2 12s are 24 1 2s are 2 4 2s are 8. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது யார், கீழே யாருமே இல்லை, அதாவது 1 மட்டும்தான் இருக்காங்க. இதே எதுக்குடா போட்ட கோட்டை, 1 மட்டும்தான் இருக்காங்க. மேலே யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்களேன். 4x ஸ்கொயர் அவங்க மட்டும்தான் இருக்காங்க. 4x ஸ்கொயரும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு x minus 1 இருக்காங்க. கரெக்டாக? ஸோ x minus 1 which is equal to GCD. அவ்வளோதான், இதுதான் உங்களோட புக் பேக் ஆன்சரும் கூட. ஸோ ஹோப் இந்த சம் புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ தேர்ட் ரோமன் லெட்டரில் செகண்ட் சம் பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா x cube + y cube அது ஒன்று, அதுக்கப்புறம் x power 4 + x square y square + y power 4 அப்படிங்கிறது q of x, அது f of x g of xன்னு வச்சுக்கலாம். whose LCM is அப்படின்னு சொல்லி LCM கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், GCD கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், f of x அப்படின்னு சொல்லி x cube + y cube அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா g of xன்னு சொல்லி x power 4 plus x square y square plus y power 4 எடுத்துக்கிறேன். உங்களுக்குலாம் தோணும், மேம் ஏன் மேம் f of x வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணல அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்ன ரீசன்னா எல்சிஎம்மில் இந்த x cube + y cube தானே இருக்குது, அதே தான் இங்கேயும் இருக்குது. நான் எப்படி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுற மாதிரி தான் டிவைடில் கொண்டு வர போகிறேன். அதை எதுக்கு மறுபடியும் பிரிச்சுக்கிட்டு மறுபடியும் சேர்த்துக்கிட்டு, அதனால் அதை அப்படியே இருந்துட்டு போட்டுன்னு விட்டாச்சு. புரிஞ்சா? இப்போ நான் ஏன் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணலன்னு இப்போ g of x எடுத்தாச்சு. இப்போ எல்சிஎம்மில் கொடுத்துருக்காங்க. இந்த g of x மட்டும் தான் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இப்போ இதையும் நான் ஒரு ஃபார்முலா எழுதுகிறேன் பாருங்கள், அதையும் கவனிங்க. a plus அசிங்கமாக எழுதிட்டேனா, a plus b the whole square which is equal to a square plus 2ab plus b square. இப்போது இங்கே இருக்குல்ல, இது கூட கம்பேர் பண்ணி பாருங்களேன். இதில் எது a which is equal to x ஸ்கொயருங்கிறது தான் a. ஏன்னா அப்போ தான் ஹோல் ஸ்கொயர் போடுறப்ப நம்மளுக்கு என்ன வரும், x power 4 வரும். கரெக்டாக? அதனால தான் நான் என்னன்னு சொல்கிறேன், a which is equal to x ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி b which is equal to y ஸ்கொயர். இப்போ இது ரெண்டுத்தையும் போட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். மேம் இதை ஏன் இப்போ தேவையில்லாமல் சொல்கிறீங்க அப்படின்னா, இது இந்த டேர்ம் மாதிரி இருக்கா, a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இங்கே இருக்குது x power 4, அதாவது x ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 into a into y. மேம் அங்கே 2வே இல்லை அப்படின்னா அதுதான் இங்கே மேட்டர். இந்த மாதிரி கொஸ்டின், இந்த மாதிரி எந்த ஈக்குவேஷன் திரும்ப வந்தாலும் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நான் பண்ண போகிறதையே திருப்பி பண்ணுங்கள். இப்போ a which is equal to x ஸ்கொயர்னு சொல்லியாச்சு, b which is equal to y ஸ்கொயர்னு சொல்லியாச்சு. இது நான் என்ன பண்ணுறேன், இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போது x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் the whole square which is equal to, அதாவது a plus b போட்டு பண்ணியாச்சு, a b the whole square which is equal to x power 4 plus 2x square y square plus
y⁴. ஓகேவா? என்ன 4 வர மாட்டேது? 4. இப்போ நம்மளுக்கு இருங்க, நான் இந்த தேவையில்லாதெல்லாம் அழிச்சிட்றேன். ஓகேவா? இப்போது நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இந்த x⁴, x², y² y⁴. அதை அப்படியே இங்கே போட்டு பாருங்களேன். x⁴ + x² y² + y⁴. ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. கரெக்டாக? இதுவும் எப்படி இருக்குது? சேமாக தான் இருக்குது. ஆனால் இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இல்லை. அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க? x² y² 1 கழிச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சா? மேம் இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது மேம் அப்படின்னா வேறு வழி இல்லை, எனக்கு இப்படி தான் சொல்ல வருது, உங்களுக்கு வேறு மாதிரி புரிஞ்சுக்கணுன்னாலும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதாவது இங்கிருந்து என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு x² y² கழிச்சிருக்காங்க. x² y² கழிச்சிருக்காங்க. அப்படி கழிச்சா நம்மளுக்கு என்ன வந்துடும்? 2x² y²லேருந்து ஒரு x² y² கழிச்சோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் x² y² வந்துடும். கரெக்டாக? இதுதான் நம்மளுக்கு கிவனில் கொடுத்துருக்காங்க, g(x)ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த ஹோல் இதிலேருந்து ஒரு x² y² கழிச்சிருக்காங்க. கரெக்டாக? அப்போ நான் எப்படி எழுதிக்குவேன் அப்படின்னா x⁴ இருங்க ஒரு நிமிஷம், g(x) which is equal to x⁴ plus x² y² plus y⁴ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா x² plus y² the whole square மைனஸ் x² y²ன்னு எழுத போகிறேன். ஏன்னா இதுலேருந்து தானே இந்த x² y² கழிச்சிருக்காங்க. கரெக்டாக? இதுலேருந்து தான் இந்த x² y² கழிச்சு தான் நம்மளுக்கு இந்த ஆன்சர் வந்திருக்கு. புரிஞ்சா? இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் கதைன்னு எழுதினாலும் கொஞ்சம் நீங்கள் நீட்டாக எழுதிக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் எரேஸ் பண்ணிடுறேன். இது வந்து மைனஸ் சைனு, அதுக்கப்புறம் இது தேவையில்லை. புரிஞ்சா எப்படி நான் இந்த ஸ்டெப் கொண்டு வந்தேன்னு? ஸோ அப்போ நம்மளுக்கு இதுதான் g(x). இந்த g(x)ஐயும் நான் ஆல்டர் பண்ண போகிறேன். ஸோ g(x) which is equal to x² plus y² the whole square minus xy the whole square அப்படின்னு பண்ண போகிறேன். ஏன் மேம் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்கல்ல அந்த எல்சிஎம், அது கொஞ்சம் நல்லா பாருங்களேன். இந்த டேர்ம் வர்றப்பெல்லாம் நம்ம இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால தான் நான் அப்படி பண்ணுறேன். இது எப்படி உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னா நான் நிறைய சம்ஸ் போட்டனால எனக்கு தெரிஞ்சுது. நீங்களும் ஓரளவுக்கு ஒரு 2-3 டைப் ஆஃப் பாலினாமியல் சம்ஸ் எல்லாம் நிறைய போட்டிங்கன்னா உங்களுக்கும் இது எப்படி பிரிக்கணும்னு ஞாபகம் வந்துடும். ஸோ அப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், இது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? a² மைனஸ் b² அப்படின்னு இருக்கா? இது வந்து a, இது ஃபுல்லாக இப்போ a, இது மட்டும் b. அப்போ நான் என்ன பண்ணுவேன், a² மைனஸ் b²னா a + b a minus b, where இங்கே a which is equal to x² plus y², b which is equal to xy. அப்போ நான் என்ன பண்ணுறேன், x² plus y² plus xy, அதாவது இது வந்து a, இது வந்து b, a plus b, அதை இப்படி எழுதியாச்சு. இன்னொன்று என்ன இருக்குது, x² plus y² minus xy, அதாவது இது என்னென்னா a minus b. இந்த டேர்மையும் நான் எழுதியாச்சு. புரிஞ்சா? இந்த சம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்க பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை வேறு மாதிரி சொல்லிக் கொடுங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. அப்போ நான் லாஸ்ட்டாக g(x) எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா x² plus y² plus xy into x² plus y² minus xy அப்படின்னு எழுதிக்கிறேன். இதுதான் நம்மளோட g(x). இப்போ எழுதிக்கலாமா? f(x) into g(x) which is equal to LCM into GCD. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, GCD தான் கேட்டிருக்காங்க. கரெக்டாக? இப்போது நான் மேலே போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து கீழே எழுதுகிறேன். இதெல்லாம் முன்னாடி போட்டு சம்பா எங்கடா போச்சு அது? இங்கே தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ இது x³ + y³ f(x). இதை நான் பிரித்து எழுதிட்டேன். LCM வந்து x³ + y³ x² + xy + y². ஓகேவா? நான் பார்த்துட்டு அதனால நான் எழுதுகிறேன். f(x) என்னன்னு இருந்தது, x³ + y³ அப்படின்னு இருந்தது. g(x) நான் என்னவா பிரித்து வச்சுருக்கேன், x² + y² + xy into x² + y² minus xy அப்படின்னு பிரித்து வச்சிட்டேன். which is equal to LCM என்னன்னு கொடுத்துருந்தாங்க, x³ + y³ அதுக்கப்புறம் x² + xy + y² into GCD அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ எனக்கு GCD மட்டும்தான் வேணும். ஸோ அதனால் அதெல்லாம் மீதி கொண்டு வந்தேன். x³ + y³ x² + y² + xy x² + y² minus xy டிவைடட் பை இந்த டேர்மை அப்படியே இந்த கீழே கொண்டு வந்துடணும். ஏன்னா நம்மளுக்கு GCD மட்டும்தான் வேணும். ஸோ x³ + y³ x² + xy + y²
எங்கே போகுது, என்னையே கேட்காம எங்கேயோ போகுது, which is equal to GCD. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்தையும் கேன்சல் பண்ண வேண்டியதான். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இதே ஃபுல்லாக கேன்சல் பண்ணிடுவேன். எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூபுக்கு இது கேன்சல் பண்ணிடுவேன். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்னது? ஸோ ஜிசிடி விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். அவ்வளோதான், இவ்வளோதான் ஆன்சர். இந்த சம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா நான் பிரித்து காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், இருங்க நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு தேர்ட் சம் எடுத்தாச்சு. தேர்ட் ரோமன் லெட்டரில் செகண்ட் சம் எடுத்தாச்சு. செகண்ட் சம்மில் 2 கொடுத்துருக்குறாங்க. இந்த 2ஆவதாக கொடுத்தது தான் நம்மளுக்கு தலைவலி பிடிச்சது. அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த எல்சிஎம்மில் இருக்கிற டேர்ம் மாதிரி நம்ம மாற்றி ஆகணும். அதுவும் இல்லாமல் இது எக்ஸ் பவர் 4ல் இருக்குது. எக்ஸை காமனாகவும் வெளியே எடுக்க முடியாது, ஏன்னா எடுத்திங்கன்னா இங்கே எக்ஸ் டேர்ம் இல்லைல்ல, அதனால் எடுக்க முடியாது. நான் என்ன பண்ணுறேன், எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறேன். ஏன் வச்சுக்கிறேன் அப்படின்னா, இங்கே எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் ஒய் பவர் 3 இருக்குது. அது அப்படியே கேன்சல் ஆகுங்கிற தொலைநோக்கு பார்வையோடு நான் அதை அப்படியே வச்சுட்டேன். ஜி ஆஃப் எக்ஸை வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா மாதிரி இருந்தது. அதில் ஏ என்னவாக இருந்திருக்கும், எக்ஸ் ஸ்கொயராக இருந்திருக்கும், பி வந்து ஒய் ஸ்கொயராக இருந்திருக்கும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா எனக்கு 2 வந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு கொடுத்ததுல என்ன வரல, 2 வரல. அப்போ வரலன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரை சப்ராக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தூக்கி எழுதியாச்சு. அதோட மெயின் டேர்மு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் சப்ராக்ட் பண்ணியாச்சு. சப்ராக்ட் பண்ண பிறகு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயராக ஹோல் ஸ்கொயராக எழுதியாச்சு. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்குது. அப்போ ஏ என்னது பி என்னதுன்னு கண்டுபிடிச்சி அந்த டேர்மை கம்ப்ளீட் பண்ணி ஜி ஆஃப் எக்ஸை ஃபைனலைஸ் பண்ணிடுறோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி போடுறோம். அதுக்கப்புறம் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூபு அதெல்லாம் போட்டுட்டு ஜிசிடி மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த மீதி எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்து கேன்சல் பண்ணி அடித்து ஜிசிடியை முடிச்சாச்சு. அவ்வளோதான் இந்த சம். நம்ம 4th ரோமன் லெட்டர் போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 4th ரோமன் லெட்டரில் இது ஃபர்ஸ்ட் சம். given the LCM and GCD of 2 polynomials p of x and q of x, find the unknown polynomial in the following table அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்சிஎம்மும் ஜிசிடியும் கொடுத்துட்டாங்களாம், p of xம் கொடுத்துட்டாங்களாம், q of x என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எஃப் ஆஃப் எக்ஸு ஜி ஆஃப் எக்ஸு பி ஆஃப் எக்ஸு கியூ ஆஃப் எக்ஸு எல்லாம் ஒன்று தான். அது உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், பி ஆஃப் எக்ஸ் இன்டூ கியூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டூ ஜிசிடி. இப்போ பி ஆஃப் எக்ஸ் என்னன்னு இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் 12a ப்ளஸ் 35 இன்டூ கியூ ஆஃப் எக்ஸ் தெரியாது, அதனால் கியூ ஆஃப் எக்ஸ்னே வச்சுக்கிறேன். எல்சிஎம்மில் என்ன இருக்குது, ஏ கியூப் மைனஸ் 10a ஸ்கொயர் ப்ளஸ் 11a ப்ளஸ் 70 இன்டூ ஜிசிடி வந்து a மைனஸ் 7. சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும், கியூ ஆஃப் எக்ஸ் தான் வேணும். ஸோ கியூ ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப் மைனஸ் 10a ஸ்கொயர் ப்ளஸ் 11a ப்ளஸ் 70 இன்டூ a மைனஸ் 7 டிவைடட் பை a ஸ்கொயர் மைனஸ் 12a ப்ளஸ் 35. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை ஃபேக்டரைஸ் பண்ணி இதையும் ஃபேக்டரைஸ் பண்ணி அது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை இந்த மேலே இருக்குல்ல அந்த நியூமரேட்டரில் இருக்கிற இந்த பெருசை இதால் டிவைட் பண்ணி பார்க்க போகிறேன். டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், ஒரு கோஷன்ட் கிடைக்கும். அந்த கோஷன்ட் கிடைச்சாலே உங்களுக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி, அவ்வளோதான், கியூ ஆஃப் எக்ஸ் கிடச்சிரும். ஸோ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஏ கியூப் மைனஸ் 10a ஸ்கொயர் ப்ளஸ் 11a ப்ளஸ் 7 எதாவது டிவைட் பண்ணுறோம், ஏ ஸ்கொயர் மைனஸ் 12a ப்ளஸ் 35. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம், இருந்தாலும் நான் தெளிவாக ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். இங்கே ஏ கியூப் இருக்குது, இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது. ஏ ஸ்கொயர் கூட எதை மல்டிபிள் பண்ணால் ஏ கியூப் வரும், ஏவை மல்டிபிள் பண்ணால் வருமா, ஏன்னா பவர் இங்கே 1 இருக்கும், இங்கே 2 இருக்கும். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுறப்போ பவர் என்னன்னு வந்துடும், 3ன்னு வந்துடும். ஸோ ஏ கியூப் a into minus 12a minus 12a ஸ்கொயர் a into plus 35 plus 35a அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சைன் சேஞ்ச் பண்ணுறோம். இங்கே ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் வரும், இது கேன்சல் ஆயிரும். இது வந்து 2a ஸ்கொயர்னு மாறிடும். இது வந்து இங்கே என்ன வரும்னா மைனஸ் 24a அப்படின்னு வரும். இந்த ப்ளஸ் 70 அப்படியே கீழே கொண்டு வந்துட வேண்டியதான், ப்ளஸ் 70. ஓகேவா? இப்போ இங்கே என்ன இருக்குது, 2a ஸ்கொயர் இருக்குது, இங்கே வெறும் a ஸ்கொயர் இருக்குது. a ஸ்கொயர் கூட எதை மல்டிபிள் பண்ணால் 2a ஸ்கொயர் வரும், ப்ளஸ் 2 தானே, ப்ளஸ் 2 இன்ட்டு a ஸ்கொயர் 2a ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஸோ 2a ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 12 24a ப்ளஸ் 2 இன்ட்டு 35 70. என்ன மேம் அதே வந்திருக்கு அப்படின்னா சைன் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான்.
இது போயிடும் எல்லாம் போயிட்டு ஆன்சர் வந்து 0ன்னு வந்துருச்சு. அப்போ நம்ம இதோட நிறுத்திக்கலாம். அப்போ நம்மளுக்கு கோஷன்ட் என்னவா கிடச்சிது? a+2 கிடச்சிது. கரெக்டாக? இதை ஏன் நம்ம இந்த சம்மில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ மேலே வந்து 4 இருக்குது, கீழே 2 இருக்குது. கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 2 தான் வரும். இந்த 2 எங்கே வரும்? கோஷன்ட்டில் வரும். அப்போ அதே மாதிரி தானே இங்கேயும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? q of x which is equal to இதால் கேன்சல் பண்ணுறப்ப எனக்கு என்ன வந்துச்சு? a+2ன்னு வந்துச்சு. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்னது? a+2 × a-7. அவ்வளோதான் q of x. a+2 × a-7 q of x கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட்டு 4th ரோமன் லெட்டரில் செகண்ட் சம் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது லாஸ்ட்டு சம், அதாவது 3.3ல லாஸ்ட்டு சம். இருக்கிறதுல இது 3.3 தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஏன்னா நிறையா புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. மற்றதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 3.2 ஜாலியாக இருந்துச்சு. 3.4 செம்ம ஜாலியாக இருக்கும். 3.4லாம் சூப்பராக இருக்கும். இது ஒன்று தான் கொஞ்சம் இப்படி இருக்குது. ஓகே, நம்ம பார்க்கலாம். p of x into q of x which is equal to LCM into GCD. ஓகே, இப்போ இதில் நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? p of x தான் கேட்குறாங்க. அதனால் நான் p of x அப்படியே வச்சுக்கிறேன். q of x என்னவா இருக்குது? x⁴ minus y⁴ and x² plus y² minus xy which is equal to LCM என்னவா இருக்குது? x⁴ minus y⁴, அதுக்கப்புறம் x⁴ plus x² y² plus y⁴, 4 என்ன 2 மாதிரி போகுது, into GCD என்னவா இருக்குது? x² minus y² அப்படின்னு இருக்குது. இப்போ இது எல்லாமே கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதா, நான் இதை மாற்றி மட்டும் எழுதிக்கிறேன். ஸோ p of x which is equal to, அந்த சைடு இருக்கிறது அப்படியே இருக்கட்டும், x⁴ minus y⁴, x⁴ plus x² y² plus y⁴ into x² minus y². இந்த பக்கம் இருக்கிறது அந்த சைடு டிவிஷனில் போயிடும். ஏன் போயிடும்? ஏன்னா இந்த பக்கம் மல்டிப்பிள் இருந்தது. x⁴ minus y⁴, x² plus y² minus xy அப்படின்னு இருக்கு. ஓகே, இந்த x⁴ minus y⁴ இந்த x⁴ minus y⁴ கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்னது? p of x which is equal to x⁴ plus x² y² plus y⁴ into x² minus y² x² plus y² minus xy அப்படின்ட்டு இருக்கு. இப்போ நம்ம போன சம்ஸ்லாம் பார்க்குறப்ப என்ன சொன்னேன்? இந்த பவர் 4 நடுவில் இந்த மாதிரி டேர்ம் வந்தால் நம்ம ஒன்று பண்ணணும், அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிக்கணும். இப்போ இந்த டேர்ம் இருக்குல்ல, இதை மட்டும் நான் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். x⁴ ப்ளஸ் x² y² ப்ளஸ் y⁴. இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துருந்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். இதை எது கூட கம்பேர் பண்ணும்? a² plus 2ab plus b². இது எதோட ஃபார்முலா? a plus b the whole squareோட ஃபார்முலா. இதில் a என்னவா நான் எடுத்துக்க போகிறேன்னா x² எடுத்துக்க போகிறேன், b என்னவா எடுத்துக்க போகிறேன்னா y² எடுக்க போகிறேன். அப்போ தான் எனக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப என்ன வரும்? x⁴ plus 2 into x² into y² into plus y⁴ இருக்குது. இது வந்து நம்மளுக்கு கிடைச்சது. கரெக்டாக? we got. ஆனால் நம்மளுக்கு கொடுத்தது என்னது? x⁴ plus x² y² plus y⁴. இதுலேருந்து என்ன பண்ணிட்டாங்க? x² y² கழிச்சிட்டாங்க, சப்ராக்ட் பண்ணிட்டாங்க. சப்ராக்ட் பண்ணனால தான் 2x² y²லேருந்து ப்ளஸ் x² y² வந்திருக்கு. அப்போது நான் இந்த டேர்ம்ஸை எப்படி எழுதுவேன்? x² ப்ளஸ், அதாவது ஹோலாக எடுத்துக்கணுமா? ஸோ ஹோலாக எடுத்துக்கணும் அப்படின்னா இங்கே இருந்ததில் ஒரு நிமிஷம், இதுதான் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான பாட்டு. x² plus y² the whole square which is equal to x² x⁴ plus 2 into x² y² plus y⁴. இந்த டேர்ம் நான் இப்படி தான் ஃபஸ்ட்டு எழுதியிருந்தேன். ஆனால் இதிலேருந்து தான் என்ன பண்ணிட்டாங்க? x² y² சப்ராக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணால் நான் இந்த ஹோல் டேர்ம்லேருந்து சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ x² plus y² the whole square minus x² y² அப்படின்னு சப்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த x² y² நான் என்ன பண்ணுவேன்? ஹோல் பண்ணுவேன்னா, ஸோ x² plus y² the whole square minus xy the whole square. இது பார்க்க எப்படி இருக்குது? a² minus b² மாதிரி இருக்குது. அதோட ஃபார்முலா என்ன? a plus b into a minus b.
இப்போ இதில் ஏ என்னவா இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயராக இருக்கும். பி என்னவா இருக்கும், எக்ஸ் ஒய்யாக இருக்கும். கரெக்டாக? இது ஏ, இது பி. அப்போ நான் இதை ஆட் பண்ணி அந்த மாதிரி எழுதணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய். இது வந்து இது ஏ, இது பி. ஸோ ஏ ப்ளஸ் பியை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் ஒய். இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து ஏ மைனஸ் பி. ஓகேவா? புரிஞ்சா? இப்போ நம்மளுக்கு இந்த டேர்ம் தான் ஃபைனல் டேர்ம். இந்த டேர்ம் எதுக்கான டேர்ம், மேலே போகணும். ஆண்டவா. எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4 நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, இங்கே கீழே இருக்குது தெரியுதா, இந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்போ இந்த மாதிரி எழுதணும்னா என்ன பண்ணணும், எக்ஸ் பவர், எனக்கே மறந்து போச்சுடா என்ன பண்ணணும்னு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு நான் எழுதிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த கொஷினில் எல்லாம் முடிச்சு இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம். ஸோ பி ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய். இங்கே இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் எழுதி தான் ஆகணும். எக்ஸாமில் நீங்கள் கேட்டாலும் எழுதுங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எழுத மாட்டாங்க, அப்படியே போட்டு விட்ருவாங்க. மைனஸ் எக்ஸ் ஒய். இங்கே எழுதுனா ரொம்ப கசகசன்னு இருக்கோ, ஒரே நிமிஷம் இருங்க. நான் பி ஆஃப் எக்ஸை மட்டும் கீழே தூக்கிட்டு வந்து எழுதுகிறேன். உங்களுக்கு எப்படி இது எழுதணும்னு நான் காமிக்கிறேன். ஏன்னா இங்கே எழுதுனா இடம் பத்தாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பி ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இதுதான் நம்மளுக்கு முன்னாடி இருந்த ஸ்டெப்பு. கீழே வந்து என்ன இருக்குது அப்படின்னா, எக்ஸ் பவர் 2 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய்ன்னு இருக்குது. இந்த ஒரு டேர்மை கேன்சல் பண்ணுறதுக்காக தான் நம்ம இத்தனை வேலை பண்ணோம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4-ஐ எப்படி மாற்றி எழுதலான்னு சொன்னேன், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய்னும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய்னும் எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ இதை தூக்கிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் டேர்மில் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய். இதுதான் நம்மளோட பி ஆஃப் எக்ஸு. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு இங்கே ஒரு டேர்ம் இருக்கா, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். இப்போ என்ன, இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிற ஆன்சர் என்ன, பி ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். அவ்வளோதான் இந்த சம். இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை டிவிஷன் மெத்தட் வச்சு யூஸ் பண்ணி போட்டாலும் போடலாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இதுதான் ஈஸியாக இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த பி ஆஃப் எக்ஸில் இந்த டேர்ம் இருக்குல்ல, இதை பிரிக்கிறது மட்டும்தான் இதில் கஷ்டம். மற்றபடி வேறு எந்த கஷ்டமுமே கிடையாது. இது எப்படியாவது ஈஸியாக பிரிக்க முடிஞ்சாலும் நீங்கள் பிரிச்சுக்கோங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, இதை அப்படியே மக்கப் பண்ணிட்டு போய் எழுதிடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு தான் சொல்லுவேன். இந்த மாதிரி போட்டு எழுதினாதான் உங்களுக்கு அது எதுக்காக எழுதுகிறோம், ஏன் எழுதுகிறோம் புரியும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை மேம் இது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது, இதை வேறு மாதிரி எடுத்துக்கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவை மறுபடியும் வேறு மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.